கையிலே ஒட்டி கொண்டது பிரம்ம கபாலம். கையை விட்டு இறங்கவில்லை. அப்படி பிச்சை எடுக்கக்கூடிய அந்த நிலையில் என்ன பிச்சாபாதரத்தில் போட்டாலும் பிரம்ம கபாலம் தான் சாப்பிடும் ஈசனுக்கு கிடைக்காது. எவ்வளவு போட்டாலும் அது சாப்பிடும். இப்படி இருக்கும்போது அங்காளி இடத்திலே வந்து பவதே பிட்சா தேவி என்று கையேந்தி நிற்கின்ற அந்த நேரத்தில் அவர் 3 கவல உணவை, அதாவது 3 உருண்டையாக தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த உணவில் ஒரு உருண்டையை வைத்ததும் கபாலம் சாப்பிட்டு விட்டது. 2வது வைத்தார், அப்போதும் சாப்பிட்டு விட்டது. 3வது உருண்டை வைப்பது போல் வைத்து கீழே சிந்தி கீழே போட்டு விட்டார். அது அப்படியே சூறையாக கீழே தெரித்து விழுகிறது. அப்படி தெரித்து விழுகிற போது அந்த உணவின் மேல் இருந்த நாட்டத்தில் இந்த பிரம்ம கபாலம் ஈசன் கையிலிருந்து கீழே இறங்கி அந்த உணவை நாடி செல்கிறது. அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கிருந்து ஓடுகிறார். இதை பார்த்ததும் பிரம்ம கபாலம் சிவபெருமானை விடாமல் மறுபடியும் கையில் ஒட்டிக்கொள்வதற்கு பின்னோக்கி செல்கிறது. என் கணவனை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டாயே என்று கோபத்தில் சாந்தமாக இருந்த அந்த தேவி அங்காளம்மன் அங்காளித்து கோபத்துடன் எழுகின்றாள். வேறொரு உருவம் கொண்டு எழுந்த அந்த அம்பிகை பிரம்ம கபாலத்தை தன்னுடைய காலில் நசுக்கி கீழே அழுத்திவிட்டாள். இந்த நிகழ்வு மயான கொள்ளை திருவிழா நடைபெறுகிறது.